என் ஆட்டுக்குட்டி கடிச்சிடும் போல இருக்கேப்பா, நாய் பாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லி அலறாங்க. உடனே அந்த வேட்டைக்காரர் என்ன பண்ணாரு, தான் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த நாய்களை கட்டி போட்டார். அதை கட்டி சங்கிலியால பிணைச்சு விட்டாரு. பிணைச்ச பிறகு இப்போ அதனால பக்கத்து வீட்டுக்கும் போக முடியல. பக்கத்து வீட்டு ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளுமே கூட இப்போ பாதுகாப்பா இருந்தது. இந்த நாய்கள் வராததுனால ஓரளவுக்கு அவங்க விவசாயிக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. தான் பிள்ளைங்களுக்கு ஆட்டுக்குட்டிங்களை பரிசா கொடுத்தாரு விவசாயி. நம்ம இவ்வளோ துரத்தி அனுப்பிச்ச பிறகு கூட, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகும் கூட அவர் கோவப்படாம வருத்தப்படாம சண்டை இழுக்காம தனக்காக தான் பிள்ளைங்களுக்காக பரிசா கொண்டு கொடுத்தாரேன்னு இந்த வேட்டைக்காரருக்கும் கொஞ்சம் மனசு மாறுச்சு. மாறி அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வேட்டைக்கு போகும்போது காட்டுல கிடைக்கக்கூடிய அரிய வகை பொருள்கள், மூலிகை பொருளோ ஏதோ ஒன்று அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளுங்களை கொண்டு விவசாயிக்கு பரிசா கொடுத்தார். 2 பேருக்கும் நட்பு வளருச்சு. 2 குடும்பம்